பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு நிறங்களைப் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம். நிறங்களும், ராசிகளும் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நிறங்கள், ராசிகள் நம்மளுடைய எண்ண அதிர்வுகளுடன் எப்படி வருது? என்ன அதிர்வுகள்னால் நம்மளுக்கு எவ்வளவு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரலாம்? அப்படிங்கிறத நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அதுல இப்ப சிம்ம ராசிய பத்தி பேசப் போறோம். சிம்ம ராசிய பேசுவதற்கு முன்னால் சி சுக்கிரனுடைய காரகத்துவமான அந்த கிரகத்தினுடைய நிறத்தை எடுக்கலாம். அந்த நிறம் உங்களுக்கு எவ்வளவு ஆப்ட் ஆகுது? சுக்கிரன்னாலே அழகு, காதல் எல்லாமே சுக்கிரனுக்குள்ளதுதான். காமம் எல்லாம் சுக்கிரன் தான். மாயையை சார்ந்தது எல்லாமே சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய வண்ணம் வெளிர் நீலம் அப்படிம்பாங்க. வெளிர் நீலம், ஸ்கை ப்ளூ அப்படிம்பாங்க. இந்த வெளிர் நீலம் சுக்கிரனுடைய காரகமாக இருக்குது. லைட் பிங்க் சுக்கிரனுடைய காரகங்களாக இருக்குது. அதே மாதிரி இளஞ்சிவப்பு, அதாவது சிவப்புலயே ரொம்ப இளஞ்சிவப்பு, பிங்கும் அதுவும் கலந்த மாதிரி இருக்கும். பிங்க் கலரும் சிவப்பும் கலந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் இல்லையா, அந்த கலரை குறிப்பதாகவும் இருக்கும். இது ரெட்டும் சொல்ல முடியாது, பிங்கும் சொல்ல முடியாது, அந்த மாதிரி சேர்ந்து இருந்து கலவையாக இருக்கும். இந்த சேர்ந்து இருந்து ரெட்டும் சொல்லாமல் பிங்கும் சொல்லாமல் ரெண்டும் ஒண்ணு சேர்ந்து இருக்கும் கலர் யார் அதிகமாக யூஸ் பண்றாங்களோ அவங்க பணவசியத்துக்குரியவர்களாகவும் அழகை வசீகரிக்கக்கூடியவர்களாகவும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும் கவர்ச்சிகரமானவர்களாகவும் இருப்பார்கள். இந்த ஆக்சுவலா சுக்கிரன்னாலே நம்மளுக்கு காதல், காமம், ஈர்ப்பு எல்லாமே இருக்கிற தன்மை. இதுல இந்த கலர் ரொம்ப விசேஷமானதாக இருக்கும். இது சுக்கிரனுடைய மாய உலகத்துக்குள் நம்ம இருக்கிற ஒரு வாழும் தன்மையுடையது. அதாவது வெளிர் நீளம் அப்படிங்கிறது, அந்த வெளிர் நீளத்தை நீளம் வானத்தை பார்க்கும்போது வானத்தையும் கடலையும் அந்த நீளத்துடன் தான் நம்ம ஒப்பிடுவோம். அந்த வெளிர் நீளம் நம்மளை எப்படி மதிமயக்க வைக்கிறதோ அதுபோல் நம்மளுடைய மதிமயங்கும் தன்மையை இந்த சுக்கிரன்கிற கிரகம் நம்மளுக்கு கொடுக்கிறது. இதனால் நம்ம ஈர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை இந்த சுக்கிரனான இந்த நிற வண்ணங்களுக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த நிறம் நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய நிறமாகவும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது அப்படிங்கிறத எடுக்கலாம். அதனால சுக்கிரன்கிறது மாய உலகையில் உள்ள நிறம், வண்ணம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நிறங்களில் சுக்கிரன் என்னன்னா பல வண்ணங்களை குறிப்பதும் சுக்கிரன் தான். எல்லா நிற வண்ணங்களையும் ஒன்னா சேர்த்து வானவில் போல் அதுவும் மதிமயக்கக்கூடியது. மதிமயக்கும் வண்ணங்கள் அனைத்தும் சுக்கிரன் தான். நம்மளுடைய அப்படியே அழகிய தோற்றத்தை கொடுக்கக்கூடிய அனைத்தும் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள். அதனால பல வண்ணங்கள் பொருந்திய சுக்கிரன் அப்படிங்கிறதும் நான் எடுத்துக்கலாம். அப்போ வண்ணங்கள்ங்கிறது சுக்கிரன். சுக்கிரனின் முக்கியமான வண்ணம்ங்கிறது வெளிர் நீலம், அப்புறம் பிங்க் கலர், இதெல்லாமே சுக்கிரன். அப்புறம் சிவப்பும் பிங்கும் சேர்ந்து இருந்த கலர், இதெல்லாமே அருமையான வண்ணங்கள் சுக்கிரனுடைய ஆளும் தன்மையுடையதாக எடுத்துக்கலாம். இப்போ இந்த வண்ணங்கள் பிடிச்சிருந்தா அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் இந்த மாதிரி நல்லிணக்கம், ஈர்ப்பு சக்தி, மற்றவங்களுடைய கவர்ந்து இழுக்கக்கூடிய இது மாயையை ரொம்ப அட்ராக்ட் பண்ணக்கூடியவர்கள், சுக்கிரன் மகாலட்சுமியுடைய அம்சத்துக்குரியவர்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீங்க இந்த மாய உலகை ஆளக்கூடியவர்கள் அப்படின்னா இந்த வண்ணம் உங்களுக்கு சிறந்த பலனை தரும். சரி, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய சிம்ம ராசியுடைய வண்ணங்கள் அப்படிங்கிறது. சிம்ம ராசி வண்ணங்கள் நம்ம உடையில் என்ன உடை உடுத்தலாம்? பொதுவாக சிம்ம ராசி உடைகள் பாத்தீங்கன்னா, சிம்மம்னால தங்கம் போல் ஜொலிக்கக்கூடியவர் சிம்ம ராசிக்குரியவர்கள் அப்படிங்கிறது. தங்கம் மதிப்பற்றது, அதாவது அவ்வளவு விலை உயர்ந்தது அப்படிங்கிறது. அதுக்கு மதிப்பே சொல்ல முடியாது. எல்லாருமே அட்ராக்ட் பண்ணக்கூடிய, அதே போலதான் சிம்மராசிக்காரர்கள் எல்லாரையும் கவர்ந்து இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய குணமும் அதிகாரத்தன்மை வல்லமை படைத்தவர்களாகவும் இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த சிம்ம ராசிக்காரர்கள் உடையாக உடுத்தும் போது ஜொலிஜொலின் தங்கம் போல் உடுத்தக்கூடிய உடைகளை உடுத்துவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் ஆரஞ்சு கலர் உடை உடுத்துவதும் சிறப்பாக இருக்கும். தங்கம் போல் உடை உடுத்தும் போது தான் என்ற அகங்காரங்களுடன் வெளியே வருவார்கள். தலைமை பண்பு, முதன்மை பண்பு உங்களுக்கு வேணும்னா சிம்மராசிக்காரர்கள் தங்கம் போன்ற உடைகளை உடுத்துவது சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆரஞ்சு நிற உடை உடுத்தும் போது தனக்கென்று எதுவும் இல்லாமல் பிறர்க்காக வாழக்கூடிய நன்குணங்கள் மேலோங்கி இருக்கும். தலைமை, முதன்மை, தலைவன்ங்கிற பண்பை கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால சிம்மராசிக்காரர்கள் நீங்க பயன்படுத்தும் கலரை பொறுத்து ஜொலிக்கும் தங்கம் போன்ற கலராக இருந்தால் நான் சொன்ன பண்புகளும், ஆரஞ்சு கலர் படிச்சா தனிமை, தலைமை அந்த மாதிரி உள்ள பண்புகளும் கூடி இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது நீங்க உடுத்தும் உடைக்குள்ள விசேஷங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சிம்மராசிக்காரர்கள் அதிகமாக உங்க கண்ணாடியை உற்று நோக்குங்கள். உங்க கண்ணின் பார்வையை சரி நோக்குங்கள். கண் பார்வைகளை சரி நோக்கினால் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும்
ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாக தனக்கன் குடும்பத்துக்காக வாழும் தன்மை குறைவாக இருக்கும். அதை மேன்மைப்படுத்தணும்னா கண்டிப்பாக கண்ணை உற்று நோக்கி நிறங்களை மேம்படுத்தினாதான் இது ரொம்ப வளர்ச்சியின் மாற்றத்துக்கு கொண்டு வர முடியும். பார்க்க வேண்டிய பார்வை நிறம் என்னன்னா பழுப்பு நிற கலர் அப்படிங்கிறது. பழுப்பு நிற கலர்னா என்ன கலர் அப்படின்னா மண் கலந்த பழுப்பு அப்படிம்பாங்க இல்லையா, அந்த பழுப்பு கலரை நீங்க அந்த பழுப்பு நிற கலரை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. மண் கலந்த பழுப்பு, மண் போன்ற பழுப்பு கலர் இருக்கும் இல்லையா, அந்த பழுப்பு நிற கலரை பார்ப்பது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இது நீங்க காலையில எந்திரிச்சோன்னா அந்த மண் போன்ற பழுப்பு நிற கலரை பார்க்கும்போது உங்களுடைய வருமானம், உங்க பேச்சின் வளமை இதெல்லாமே நன்றாக இருக்கும். ஒரு அதிகாரம் பண்ணுவதற்கு சிறந்த தன்மையாகவும் மாறும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். சரி, உங்க பாதம் போகக்கூடிய இடம் மகாலட்சுமி அம்சத்துக்குரியதாக மாறணும், மகாலட்சுமியை தக்க வைக்கக்கூடியதாக மாறணும்னா வெள்ளை நிற செருப்புகளை பயன்படுத்துவது சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறது. வெள்ளை நிற செருப்பு உங்களுக்கு எந்த செருப்பா இருந்தாலும் வெண்மை நிற செருப்பை பயன்படுத்துங்க. இல்ல எனக்கு வெண்மை நிற செருப்பு அழுக்காயிருந்தா வெள்ளை சாக்ஸ் அடிக்கடி பயன்படுத்தி பாருங்க, அது உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். உங்க பாதத்தை முழுமையாக தொடுது வெள்ளை நிறங்கள். வெள்ளை நிறம் உங்க பாதம் அடிக்கடி நீரில் வைத்து கொண்டு அதை சுத்தம் படுத்திட்டு அப்புறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. நீங்க வெண்மை நிறத்தை எக்காரணத்து கொண்டும் யாருக்கும் தானமாக கொடுக்காதீங்க, அது உங்களுக்கு செல்வ நிலையை இழக்க செய்துவிடும். அதனால தயிர், பால், வெண்மை நிற பொருட்கள், எந்த பொருளும் எந்த நிறத்தையும் வெண்மை நிற பொருட்களை தானம் கொடுக்காதீங்க. அங்குதான் உங்களுக்கு செல்வ நிலை கூடி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அதனால உங்களுடைய பாதம் பொதுவாக அதிகமாக பயணத்தை விரும்பும், அதிகமாக உடல் தளர்ச்சியை கொடுத்த பயணத்தை விரும்பும். நிறைய ஊர் சுத்துவீங்க, எவ்வளவு சுத்தினாலும் கடைசியில் எண்ட் ஆஃப் விரயமாக சில விஷயங்கள் உங்க ஊர் சுத்துறதுக்கு வெளியில போயிட்டு வந்ததுக்கு பிரோஜனமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தன்மையில இருக்கும். நீங்க அப்பதான் வெண்மை நிற பாத சுவடிகளை வாங்கி போட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதாவது செருப்பை வாங்கி போட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இல்லாட்டி வெண்மை நிற சாக்ஸா போட்டுக்கிட்டீங்கனாலும் சிறப்பாக இருக்கும். நான் சொல்வது அனைத்துமே இந்த வண்ணங்கள் அனைத்துமே அதாவது என்னுடைய வகுப்பில் படிக்கும் மாணவர்களுடன் ஆய்வு செய்து, மாணவர்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அதை ஆய்வு செய்து அந்த ஆய்வின் முடிவில் வெற்றிகள் நிறைய பெற்றதின் விளைவாக இந்த வண்ணங்களை நான் பயன்படுத்தும் முறையையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வண்ணங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களும் வெற்றிகளையும் கொண்டு வந்து குவிக்கும். இந்த மாற்றங்கள், வெற்றிகள் உங்க வாழ்க்கையின் வளர்ச்சியை தருவதற்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.